இந்திராணி சொன்னதுனாலதான் இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ உங்களால என் பையன் கபிலனோட வாழ்க்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு எனக்கு. என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போங்க. இதுக்கப்புறமா நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது சரியா வராது. கிளம்புங்க. ஐலி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ரித்திகா உன் தங்கச்சி தானே? அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காளே, அவ வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா உனக்கு? சரி விடு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அவன் என் மருமகளோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் இங்க ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன ரெண்டு பேரும் இப்படியே அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்காது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நாங்க போக மாட்டோம். எங்களால போக முடியாது. ஏன் போக முடியாது? இங்கே இருந்து ஏதாவது பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? ஆமா, பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்க தான் இவரோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எங்க பிளான். பாரு, அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ அந்த டைம் முடியறதுக்குள்ள எங்களை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் இவரோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இங்க பாரு ஐலி, திரும்ப திரும்ப நான் அவனோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்காத. அவ சொல்றது சுத்த பொய். அது உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மை கண்டிப்பா வெளியில வரும். வெளிய வர வெப்பம். ஐலி, தேவையில்லாம பேசி டென்ஷன் ஆக்காத. எதை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. சூரிய நாராயணன்